ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையலகம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கேரட் சாதம். இந்த சாதம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், முந்திரி நான் 8 எடுத்திருக்கேங்க, கடுகு 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 25 கிராம் எடுத்திருக்கேங்க, கொஞ்சமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2 எடுத்திருக்கேங்க, பச்சை மிளகாய் 2, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கேரட் 4, அதை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணுங்க. தேவையான அளவு உப்பு, 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதோ கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதுல கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் வேர்க்கடலையை போட்டுக்கிறோங்க. இப்போ முந்திரியும் சேர்த்துக்கிறோம். இப்ப இதெல்லாம் பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறோம். கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா தட்டி வச்சிருக்கிற இஞ்சியும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இப்போ துருவின கேரட்டை சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கேரட் வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேக வச்சு ஆற வச்ச சாதத்தை இதுல போட்டு நல்லா கலந்துக்கலாம். ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய கேரட் சாதம் இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.